வெல்கம் டு மை யூடியூப் ஃபேமிலி. எஸ், ரோஸ்ட் வித் பீஸ்ட். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, கண்டென்ட்குள்ளே போயிடலாம். இந்த டாபிக்ல என்ன பத்தி நம்ம பேச போறோம்னு நினைச்சீங்கன்னா, கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. என்ன தெரிகிறது? 30 செகண்ட் கூட உட்கார முடியலங்க. மக்களே, அவருக்கு பைல்ஸ் அதான் போல இருக்கு. 30 செகண்ட் கூட உட்கார முடியல. அவங்களுக்கு தான் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. அதாவது நாட்டு மக்களுக்காக சிஎம் ஆகி பல கஷ்டங்களை தாண்டி வந்திருக்காரு அவரு. சரியா? மக்களுக்கு தெரியும் யாரை சிஎம்மா உட்கார வைக்கணும்ட்டு. அவங்க உட்கார வச்சிருக்காங்க. அதுக்காக அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், சட்டசபையில என்ன பேசுவாங்க, என்ன ரிப்ளை கொடுக்கணும், நம்ம என்ன பேசணும், எல்லாத்தையுமே அவர் யோசிக்கணும். எதிர்கட்சிக்காரங்களுக்கு அவர் பதில் சொல்லணும். அவங்க கேட்குற கேள்விக்கு இவர் பேசணும். எல்லாமே இருக்கு. உங்களை மாதிரி ஊரா வீட்டு கதையெல்லாம் பேசிக்கிட்டு, பக்கத்து வீட்டுக்காரங்க கதையை பேசிக்கிட்டு, புதுசா யார் கட்சிக்குள்ள வருவா அவங்கள ட்ரோல் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு யூடியூப் சேனல் போறதுக்கு அவர் ஆள் கிடையாது. சரியா? நான் நேற்று ட்ரெயினில் போகும்போது பார்த்தேன், அங்கே ஒரு டிடிஆர் ஒருத்தர் சட்டம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்தாரு. என்ன ஏன் அப்படி ஓடுறாருன்னு கேட்டதுக்கு, யாரோ ஒரு கோட்டை திருடிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீதானா ப்ரோ அது? ஏன் ப்ரோ இப்படி பண்ணுற? தளபதி மாதிரி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன ப்ரோ நீங்கள் இந்த பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா இருக்குது? இந்த வடிவேல் காமெடியில் பில்லான்னு ஒரு கேரக்டர் ஓடி போய் சாக்கடையில் விழும்பாருங்க, அதே மாதிரி இருக்கு. சேம். நெக்ஸ்ட் டைம் வேற மாதிரி ட்ரை பண்ணுங்க, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது. அடுத்த வாரம் எனக்கு தெரிஞ்சு நீங்க வேட்டுச்சேரியில வந்து உட்காருவீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க எல்லார் வீட்லயும் பெனால்டி. இவருக்கு வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு நம்ம கட்டின பெனால்டி. ஓட்டே போடல, நான் எதுக்கு பெனால்டி கட்டணும்? நான் அவருக்கு போடவே இல்லையே. நானும் தான் போடல. நீங்க மட்டும் தான் இபி பில் கட்டுற மாதிரி வந்து 2 பேரும் மேடை போட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. நானும் தான் கட்டினேன். இவ்வளவு பேர் சுத்தி இருக்கவங்க எல்லாருமே தான் பில் கட்டிட்டு இருக்காங்க. இபி பில் நிறைய தான் வருது. அது இனிமே தான் போக போக சரி பண்ணுவாரு. இனிமே தான் சரியாகும். இப்படி எடுத்த உடனே நான் கட்டிட்டேன் பெனால்ட்டினா என்ன பெனால்ட்டி? சரி, 2 பேருமே ஓட்டு போலன்றீங்களா? நீங்க இந்த நாட்டுல இருக்காதீங்க, வேற எல்லாம் கிரகத்துக்கு போயிருங்க. நாளைக்கு விஜயே வெளியே வந்து இது எங்க பிரச்சனை, அவங்க சங்கீதா சொல்றது உண்மைதான், என் மனைவி சொல்றது உண்மைதான், நீ ஓர மாதிரியா திமுக காசு வாங்கிட்டு பேசாத, நாங்க பாத்துக்கிறோம் அவங்கள அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க. விஜயனுடைய மகன் ஜேசன் அவர்களோ இல்ல மகள் திவ்யா அவர்களோ வெளியே வந்து இல்ல இப்படி எல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் உண்மைதான் எங்க அம்மா சொல்றது அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு, நீங்க சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு தெரியாது, நீங்க காசு வாங்கிட்டு பேசுறீங்க, நீங்க 200 ஊபிஸ் அப்படின்னு சொல்லுவானுங்க. பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? எங்க காணோம் உங்களை? சாட்டை ப்ரோ அல்ட்ராமேக்ஸ் ப்ரோ காணுமே உங்களை. அதான் குடும்பமா சேர்ந்து குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்கல்ல எல்லாரையும். அப்புறம் என்ன? எங்களுக்கெல்லாம் வந்து எப்படி தெரியுமா இருக்கு, அவரை எவ்வளவோ இன்சல்ட் பண்ணி எவ்வளவோ பேசி குடும்பத்தை பார்க்க தெரியாத ஆளு எப்படி நாட்டை பார்த்துக்குவாருன்னு ஏகப்பட்ட பேச்சு பேசுனீங்களே, மொத்தமா அப்படியே சாணி ஒன்று எடுத்து அடிச்சாரு பாருங்க வாயில, எல்லாரும் வாயிலும். சூப்பர்ல. டிவிக்கு ஓட்டு போட்ட எவன்டியாவது கூப்பிட்டு எந்த தொகுதியில எந்த வேட்பாளர் ஓட்டு போட்டுன்னு கேளுங்க, எவனுக்குமே தெரியாது. பல கோடி கொட்டி கொடுத்தாலும் சமரசமாகாத ஒரு வீரன். பல கோடி கொட்டி கொடுத்தாலும் விலை போகாத வீரன் என் தம்பி ஜாக்கப் அவர்களுக்கு முதல்ல பேக்கப் ஆகு ப்ரோ. பல கோடி கொட்டி கொடுத்தாலும் வீரன் அங்க என்னத்த தேடுறீங்கன்னு கேக்குறேன். வீரன் என்னத்த தேடுறீங்க? ஜாக்கப்புங்கிற அந்த பேர் கூட தெரியல. நீங்க வந்து இன்னொருத்தக்குள்ள குறை சொல்ல வந்துட்டீங்க. முதல்ல நாம கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி இப்படி பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம அடுத்தவங்களை பேசணும். சரியா? இஷ்டத்துக்குன்னு வாய் இருக்குல்ல, வாய் அப்படி இவ்வளோ தூரத்துக்கு கிழிக்க கூடாது. கரெக்டா அளவா லிமிட்டா என்ன பேசணுமோ அதை பேசணும். இப்போ நீங்க இவ்வளோ பேசி என்னாச்சு? எவ்வளோ ட்ரோல் வருது. ஆக்சுவலா இந்த வீடியோவே உங்களுக்காக மட்டும்தான், ஸ்பெஷல் ஃபார் யூ ப்ரோ. பொண்ணுங்களாம் எதுக்கு லாய்க்கு கிடையாது, பொண்ணுங்களே வந்து பெஸ்ட் அப்படிங்கிறாரு அவரு. பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? உங்க அம்மா கிட்ட ஒரு பொண்ணு தாண்டோ அப்படிங்கிற மாதிரி. ப்ரோக்கு வாயில புண்ணு வந்துட்டு இருக்கு. ஃபுல்லா பொய்யா பேசி பேசி எல்லாரையும் அவதூறு பேசி வாய் ஃபுல்லா உள்ளலாம் புண்ணு வந்துட்டு இருக்கு. அதனால தான்
தளபதி மாதிரி ட்ரை பண்ணி சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இங்க? போடா விஜய், வாடா விஜய், போடா விஜய் மவன, நீ என்ன பெரிய விஜயோ அப்படியெல்லாம் நீங்க பேசுனீங்க. அதே சாட்டை அவர்கள் தேர்தலுக்கு அப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அப்படின்னு மரியாதையா பேசுறீங்க. அவர் முதலமைச்சர், நீங்க மரியாதையா பேசுறீங்க. ஆனா விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து நீ முன்னாடி பேசுனீல, இப்ப பேசுடின்னு உங்களை ட்ரோல் பண்றாங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது எனக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து வாடா விஜய் போடா விஜய்னு சொல்லணும் அவசியம் இல்லை. மக்கள் மன்றத்தில் நான் போய் கலந்துக்கிறேன். அப்போ வந்து மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள், மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள், விஜய் அவர்கள் அப்படின்னு பேசுறேன். மரியாதைக்குரிய எடப்பாடி, மரியாதைக்குரிய ஸ்டாலின் சொல்ற, விஜய் மட்டும் விஜய் சொல்ற அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. பெரிய வாதமா மாறிடுது. அவங்க வந்து ஒரு 50 பேர் எந்திரிச்சு வந்துடுறாங்க, மேடை நோக்கி வர்றாங்க. 50 பேர் எந்திரிச்சு வந்துடுறாங்க, மேடை நோக்கி வந்துடுறாங்க. அப்புறம் அண்ணனை போட்டு பக்காவாத வர அளவுக்கு போட்டு பொக்கு பொக்குன்னு குத்துறாங்க. நம்ம எந்த இடத்துல ரெஸ்பெக்டா பேசணுமோ இந்த இடத்துல ரெஸ்பெக்டா பேசணும். அவங்க சிஎம்மா இருக்கட்டும், இல்ல மினிஸ்டரா இருக்கட்டும், அவங்க அது இல்லாமலே கூட இருக்கட்டும், அது பேசினாதான் நம்ம மரியாதை கொடுக்குற மாதிரி. இப்போ அவரு தமிழ்நாட்டுக்கே தளபதி. அவர் வந்து இப்போ சிஎம்மா இல்லைனாலும் ஒரு பெரிய ஒரு ஸ்டார். நீங்களே அதை பத்தி சொல்லிருக்கீங்களே, அப்கமிங் வீடியோஸ்ல வருது. இதாயிருது. நான் விஜய் அவர்களை விஜய்னு சொல்றதே ஒரு கெட்ட வார்த்தையா அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் வந்து விஜய்ங்கிறது கெட்ட வார்த்தையான்னு கேள்வி கேட்டிருந்தேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, நம்ம ஏற்கிறோம் எதுக்கிறோம். மக்களால் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, முதலமைச்சருங்கிற ஒரு இருக்கையில போய் உட்கார்ந்தாரு. அப்படிங்கும்போது அந்த முதலமைச்சர் இருக்கைக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம். மரியாதை கொடுக்கணும்னு விரும்புறேன். மரியாதையை விட்டுட்டா நல்லது. விரும்புறாரு, மரியாதைப்பட்டு நல்லது. இல்லைன்னா கால விழுந்து கதறிடுவாங்க கதறிங்கிறாரு. அதாவது கண்டுலே கலவரம் தெரியுது, ராசால எப்படி அழாம இருப்பேங்கிற மாதிரி கலவரம் தெரியுது. ஆனால் வந்து விட்டு கொடுக்க கூடாது, உங்க பாஷையில விட்டு கொடுக்க கூடாது. தளபதி மாதிரி நீங்க பேசல, அது வேற வாயில் ஏதோ புண்ணு வந்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு அது. பட் நைஸ் ட்ரை, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். இதை வந்து இதயம் பலவீனமானவங்க, ரத்த கொதிப்பு உள்ளவங்க, அப்புறம் வந்து பிரெக்னென்ட் லேடிஸ், இவங்கெல்லாம் பார்க்காதீங்க. முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. கேம்போ கோலாக்கு மார்க்கெட்டிங் பண்ணிருப்பானுங்க இந்த தற்குறிகள். ஆனா அஜித் ரசிகர்கள் ஒருத்தர் கூட இதை நியாயப்படுத்தல. அஜித்தே ஒரு பக்கம் கடவுளே அஜித்தே அறியாவீங்க காட்டுப்புறாண்டி கும்பல் மாதிரி இருக்கானுங்க. அஜித் வந்து விஜய்க்கு எதிராக நீங்க வந்து இது பண்றீங்க. விஜய்க்கு எதிராக அஜித்தை வந்து நிப்பாட்ட வேண்டிய தேவையோ அவசியமோ யாருக்கும் கிடையாது. அஜித் என்பது மலை, விஜய் என்பது மடு. அப்படி ரத்தமா உறவா சொந்தமா? அவன் மலையாளி, சொந்தமா அவன் மலையாளி. அவனை எதுக்கு நீ கொண்டாடுற? வேதாளம் படம் வந்துச்சுன்னா அவன் சூடத்தை ஏத்துறான். அப்படியே சூடம் உடம்புல போட்டு எரிஞ்சு சாவம். ஐயோ நாய். சின்னத்தை மறைச்சு வச்சா நாம் நமக்கு வளர்ச்சியை தடுத்தலாம் நினைச்சா போதாத குறைக்கு எங்களுடைய தமிழ்நாட்டுடைய இன்றைய சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்களும் சிறப்பாக வந்து விஜய் அவர்கள் நடிச்சு கொடுத்திருக்காங்க. இறங்கி நடிச்சிருக்காரு விஜய் வந்து இறங்கி ஒரு சூப்பர் ஸ்டாருக்கான எல்லா தகுதிகளும் உள்ள நடிகர். உண்மையில சூப்பர் ஸ்டார் தான். அந்த படத்தை பார்த்த பிறகு சூப்பர் ஸ்டார் விஜய் அடுத்த படத்துல போடலாம். இதை விட ஸ்பெஷல் ஆயிட்டு ஒன்று இருக்கு, வருது பாருங்க. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் ஸ்டோனினுடைய வீட்டுல போய் விஜய் உட்கார்றாரு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மக்களோட மக்களா கலந்துக்கிறாரு. அனிதா இறந்த போது முதலாளா போய் வீட்டுல போயிட்டு அவர் ஆதரவு தெரிவிக்கிறார். இதை எல்லாவற்றையும் தாண்டி கடந்த 10 ஆண்டு காலமாக விஜய் நடித்து வெளிவந்த எல்லா படங்களுமே சமூகம் சார்ந்த படங்கள். விஜய் எவ்வளவு பெரிய நடிகர். விஜய் நடிப்புக்கு பக்கத்துல உதயநிதி நிக்க முடியுமா? 100 கோடி ரூபாய் 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் தன்னுடைய வருமானத்தை தொலைத்து விட்டு ஒரு ஏதாவது தமிழ் இனத்துக்கு செய்யணும் அப்படின்னு வர்றது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்கது. பேசலாம் இப்படியா? ஏக்கர் கணக்குல பேசி வச்சிருக்கீங்க. என்ன அடுத்து இதுல ஒரே அழுகாட்சி. என்ன தபம் செஞ்சு புட்டோம், அண்ணன் தம்பி ஆகி புட்டோம், பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவம். சோக கீதம் வாசிக்கிறாங்களா? யார் பெற்ற மகனோ இவன், யார் பெற்ற மகனோ. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதவியேற்கிற மரியாதைக்குரிய மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு பார்த்ததும் பயங்கரமா தலைவலி வந்துருச்சு. அதான் டீ போடலான்னு கிச்சனுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ மறக்காமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கீப் சப்போர்ட் மக்களே. பாய்.